சில பிரச்சனைகள் இருக்கின்றன. அதுதான் குடும்பங்களிலே அதிகமானவர்களுடைய பிரச்சனை. என்ன, ஒழுக்க பிரச்சனை எல்லாம் இல்லை. அவருக்கு நல்ல மார்க்கம் தெரியும், மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டவராக இருக்கிறார். அல்ல அந்த பெண்மணிக்கு மார்க்கம் தெரியும், மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டவராக இருக்கிறார். ஆனால் 2 பேருக்கு எந்த நிமிஷம் பார்த்தாலும் எனது 2 நாள் ஒத்துமையாக இருக்கிறது, 2 மாசத்துக்கு சண்டையோடு இருக்கிறது. எத்தனை நாள்? 2 நாள் ஒற்றுமை. அந்த மாதிரி இருக்கும். இப்படி ஒரு குடும்பம், இதுதான் நல்ல ஒரு முன்மாதிரியான குடும்பம் என்று சொல்ற அளவுக்கு 2 நாள் இருக்கும். நாங்க இதுக்கு பிறகு திருந்திட்டோம்னு நினைப்பாங்க அந்த கணவன் மனைவி. அந்த பத்தி ஒரு சின்ன பிரச்சனை என்ன செய்யும், ஆரம்பிக்க அது என்ன செய்யும், ஒரு 2 மாதத்துக்கு இழுத்து கொண்டு போகும். திடீர் மறுபடி சமாதானம், மறுபடி சண்டை, இப்படி போய்கொண்டே இருக்கும். ஆனா அந்த சண்டைக்கும் சமாதானத்துக்கும் ஒரே காரணமா தான் இருக்கும். என்ன செய்யும், ஒரு புரிந்துணர்வின்மை காரணமாக இருந்து கொண்டிருக்கும். இது போன்ற பிரச்சனைகளை நாம் எந்த வகையில் அணுக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இந்த பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு நல்ல மார்க்கப்பட்டுள்ளவரை திருமணம் முடிச்சாலும் சரி, ஒரு ஆண் அப்படிப்பட்டுள்ள ஒரு பெண்ணை திருமணம் முடித்தாலும், அல்லது ஒரு பெண் அப்படிப்பட்டுள்ள ஒரு ஆணை திருமணம் முடிச்சாலும் இந்த பிரச்சனைகள் தொடரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். குழந்தைகள், பிள்ளைகள் என்பது குடும்ப வாழ்க்கையில் 2வது அம்சம். குடும்ப வாழ்க்கையில் 2வது அம்சம், பிரதானமான அம்சம் ஒழுக்கமான வாழ்க்கை. கணவன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், மனைவி ஒழுக்கமாக இருக்க வேண்டும், ஆண் மகன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், பெண் மகள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இஸ்லாம் திருமணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்காகத்தான் திருமண வாழ்க்கை இஸ்லாம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் ஏனைய மக்களுக்கு அது அடிப்படையான நோக்கம் கிடையாது. அவர்கள் வாழ்ற மாதிரி எல்லாம் முறைகேடாக வாழ்ந்துவிட்டு குறிப்பிட்ட சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது குழந்தை கிடைக்கணுமா, அப்ப பேருக்கு என்ன செஞ்சுக்கிறது, திருமணம் முடித்துக் கொள்வது என்ற ஒரு முறை என்ன செய்திருக்கிறார்கள், வைத்திருக்கிறார்கள். இந்த நோக்கம் நமக்கு தெரிய வேண்டும். சஃபான் பின் முஅத்திலை பற்றி ஒரு முறைப்பாடியோட மனைவி செய்யறான். என்னை தொழ விடுறா இல்ல, சுன்னத்து தொழ விடுறாரு இல்ல, நோன்பு பிடிக்க விடுறாரு இல்ல, இந்த மாதிரி 2-3 முறைப்பாடு என்ன செய்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபானை கூப்பிட்டு விசாரிக்கிறார்கள், என்ன உங்களோட மனைவி இப்படி சொல்கிறார்களே அப்படின்னு. அல்லாஹ்வின் தூதரே, சுன்னத்து தொழுகிறண்டா சின்ன சூரத்துக்கள் ஓதினா போதும். இவன் சுன்னத்து தொழுதான்னு சொன்னா பெண்ணாம்பரிய சூரத்தெல்லாம் ஓதி என்ன செய்யறான், மிச்ச நேரத்தை டைம் கழிக்கிறா, எனக்கு அது விருப்பம் இல்லை என்றார்கள். அடுத்தது நோன்பு பிடிக்கிற சந்தர்ப்பத்தில் நான் ஒரு இளைஞனாக இருக்கிறேன், இவன் நோன்பு பிடிச்சா தொடர்ந்து சுன்னத்து நோன்பு என்ன செய்யறா, பிடிச்சுக்கிட்டு. நோன்பு பிடிச்சா என்ன, சில சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்கள் அடிப்படையில் குடும்ப வாழ்க்கையில் ஒரு மனுஷன் செய்ய முடியாது, இணைய முடியாம போகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கணவன் ஊரில் இருக்கிற நாளில் கணவனுடைய அனுமதி இல்லாமல் சுன்னத்து நோன்புகள் நோக்க வேண்டாம். இது பெண்களுடைய உரிமையை பறிக்கிறதா? அப்படி அல்ல. கல்யாணம் திருமணம் முடிச்ச ஒரு 6-7 மாசத்துக்கு மட்டும் என்னது, நம்ம ஏன் திருமணம் முடிச்சோம் ஞாபகம் கொஞ்சம் பேருக்கு இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு வருஷம் தாண்டின பின்னால இவரை ஆக்கிடுறாங்க. எதுக்கு? இவர் ஏடிஎம் மெஷின். யாரு? கணவன். அதுக்கு பிறகு என்ன போட என்ன செய்யணும், பணம் வர நம்ம கேட்கறதுக்கெல்லாம் பொருள் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், அதுக்குரிய பொருளை அவர் மாறிடுறாரு. இவங்க வீட்டுல பேபிக்கையா, யாரு? இந்த பெண்கள் எதுக்கு மாறிடுறாங்கன்னா, பிள்ளை வளர்ப்புக்காக நாங்க ஒரு இடத்துல இருந்து என்ன செஞ்சுக்கிறோம், ஒரு நபரை எடுத்திருக்கிறோம் என்ற மாதிரி கணவன் என்ன செஞ்சிடறாரு, மனைவியை மாத்திடுறாரு. மனைவி மாத்திடுறா, இவரை வந்து என்னது, ஒரு மெஷினாக இருக்குன்னு கேட்கிற டைம்ல என்ன செய்யணும், நம்பர் அடிச்சு வந்தோடனே பணம் வெளியே வர வேண்டும் என்பது போல 2 பேர் லைஃபும் மாறி. இவர் ஏண்டா திருமணம் முடிச்சு அவர் யோசிக்கிறாரு, இவர் நம்ம ஏன் திருமணம் முடிச்சு இவர் யோசிக்கிறார். இப்படி மாறுதா இல்லையா? நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த செக்ஷன் தான். இதுதான் இருக்கு. திருமண குடும்ப வாழ்க்கையில் முதல் இலக்கு கணவன் தன் ஒழுக்கத்தை பாதுகாத்துக் கொள்வதும் மனைவி தன் ஒழுக்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக தான் திருமண இலக்கு. இதை மறந்த உடனே என்ன செய்யறா, 2 வருஷம் அவ வெளிநாட்டுக்கு போறான். அப்படியா இல்லையா? எது இலக்கு? இவருக்கு பணம் அனுப்பணும். கணவன் ஆலோசனை கேட்கிறான் மனைவிட்டு, நம்ம உழைப்பு கஷ்டம் போதாது, 18,000 நம்மளுக்கு என்ன செய்யுது, மாசம் கிடைக்குது, வெளிநாட்டுக்கு போனா காணி வாங்கிடலாம், ஊடு கட்டிடலாம், பிள்ளைக்கு செஞ்ச நல்ல விஷயம், அதான் நல்ல முடிவு, போயிட்டு வாங்க, இன்னொரு 3 வருஷத்துக்கு பூரா என்ன செய்ய வாங்கன்னு சொல்ற மாதிரி மனைவி என்ன செஞ்சிடறான், அனுப்பி வைக்கிறான். ஒரு ஏர்போர்ட்டுக்கு வர டைம்ல மட்டும் ஒரு கண்ணீர், நம்ம பாசம் என்பதற்காக அந்த இடத்துல மட்டும் என்னது, கண்ணீரை வடிச்சுட்டு அப்படியே அனுப்பிடாச்சு. 3 வருஷத்துக்கு போற வரைக்கும் என்னது, பணத்தை சேர்த்து 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 எல்லாம் முடிஞ்ச பின்னால ஒரு காணி வாங்கிப்பாரு. மறுபடி வாரம் இறங்கி வந்தாச்சு, 2 மாசம் மறுபடி போயாச்சு. இன்னொரு 3 மாசத்துக்கு அத்தி வரம் போட்டிருப்பாரு. எல்லாம் ஊடு கட்டி முடியும். அந்த ஆளுக்கு 50 வயசு. இப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை தேவையா? இதான இஸ்லாம் சொன்ன குடும்ப வாழ்க்கையுடைய பின்னணி. அனுமதி, மனைவி அனுமதிச்சா கணவன் வந்து ஒரு வெளிநாட்டுல போய் வேலை செய்வது மார்க்கெட்ல தடையெல்லாம் இல்லை. திருமண பந்தத்துல அப்படி லேசா பெரிய இயலாது. என்ன காரணம் சொல்லுவீங்க? அவர் என்ன காரணம் சொல்லுவாரு? பிரிஞ்சிருவேன், பிள்ளைக்காக வேண்டி இருக்கிறேன். எப்படி பிரிஞ்சிருவேன்? யாருக்காக வேண்டி இருக்கிறது?
புள்ளைக்காக வேண்டி இருக்கிறேன்னு சொல்லுவார். அவன் என்ன சொல்லுவான், நானும் போயிருவேன் புள்ளை கேட்டு பார்க்கிறேன் என்று. இப்படித்தான் என்னது, அந்த பிரிய முடியாத ஒரு பந்தத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்திருப்பான், திருமணத்தில் ஏற்றி அதை வைத்திருப்பான். உங்களிடமிருந்து ஒரு பலமான ஒரு ஒப்பந்தத்தை அந்த பெண்கள் எடுத்திருக்கிறார்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்ப திருமண ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் நட்பு மாதிரி அல்ல, பிரிய முடியாது. சிக்கல்கள் பிரச்சனை வந்தால் பிரிய முடியாது. அதனால நண்பர்களா இருந்தா பிரிஞ்சிருவாங்க, சிக்கல் முடிஞ்சிடும். ஆனா இங்க பிரிய முடியாது என்பதனால சில விஷயங்களை அனுசரிக்க வேண்டும், சில விஷயங்களை அனுசரித்து போக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யாரை பார்த்து, பெண்களை பார்த்து ஒரு மார்க்க உரையில முதலாவது கணவனுடைய பகுதிக்கு வருவதற்கு முன்னால உங்களுடைய பகுதியை சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது கணவனை பார்த்து ஒரு உபதேசமாக சொல்கிறார்கள், நீங்கள் திருமணம் முடித்திருக்கின்ற பெண்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். பெண்கள் வளைவான முறையில் படைக்கப்பட்டிருக்க கூடியவர்கள், குணத்துல சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வளைவான முறையில் படைக்கப்பட்டிருக்க கூடியவர்கள். அதை நீங்கள் நேர்படுத்த நினைத்தீர்கள் என்றால், நம்மளுக்கு வளைஞ்சிருந்தா பிடிக்காது, விளங்கிட்டா அதை நேர்படுத்த நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் கசர்த்துமுஹு, உடைத்து விடுவீர்கள். என்ன செய்து விடுவீர்கள், உடைத்து விடுவீர்கள். கஸ்ருஹா தலாக்குஹா, அது என்ன உடைத்தல் தெரியுமா, அதுதான் விவாகரத்து என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பெண்களுடைய குணங்களில் ஒரு வளைவு இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில இருக்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால் ஒரு வகையில் இருந்தா சொல்லுவாங்க, பெண்களுடைய ஒரு குணநலத்தில் ஒரு வளைவு இருக்கிறது. இந்த குடும்ப வாழ்க்கையில வாழக்கூடிய கணவன்மார் அந்த வளைவை நேர்படுத்த போகக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் நரகத்தை பார்த்தேன், ஃபரஐது அக்தர் அஹ்லிஹன் நிசா, அதில் அதிகமானவர்களாக நான் பெண்களை கண்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெண்கள் யோசிக்க வேண்டிய ஒரு வசனம் இது. நான் அதிகமானவர்களாக பெண்களை கண்டேன். அப்போ ஒரு பெண்மணி எழும்பி கேட்கிறா, ஃபமா பாலுன் நிசா தூனர் ரிஜால், அது என்ன பெண்கள் அதிகமாக இருப்பதற்கான காரணம், ஆண்களை விட்டு பெண்கள் அதிகமாக இருக்க என்ன காரணம் என்று கேட்டார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தக்ஃபுர்னல் அஷீர வ தக்ஃபுர்னல் இஹ்சான, நீங்கள் கணவனை நிராகரிக்கிறீர்கள், உபகாரங்களை நிராகரிக்கிறீர்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படி, தக்ஃபுர்னல் அஷீர வ தக்ஃபுர்னல் இஹ்சான, கணவனை நிராகரிக்கிறீர்கள், உபகாரங்களை நிராகரிக்கிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனா பெண்களுடைய மனநிலையில என்ன இருக்குன்னு சொன்னால், நாங்க என்ன பெருசா கேட்கிறோம் என்று இருக்குது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, எதை நீங்கள் கேட்கிறீர்கள் என்பதை அல்ல, எதை கேட்டீர்களோ அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது. எதை கேட்கிறீர்கள் என்பதே அல்ல, எதை நீங்கள் கேட்டீர்களோ அதை கணவன் கொண்டு வந்து தருவதற்கு ஒரு கஷ்டப்பட்டிருப்பான். ஒரு நடுநிலையான ஒரு கணவனாக இருந்தால் அதை கொண்டு வந்து தருவதற்கு கஷ்டப்பட்டிருப்பான். ஏன்னா சமுதாயத்தில் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நடுநிலையா இருக்கக்கூடியவன் தான். மிச்சம் வசதியா இருக்கிறவனு பாதிப்பு குறவு. அதே போல இந்த கீழ்நிலையில இருக்கிறாரே அவருக்கு கொஞ்சம் பாதிப்பு குறவு. கஷ்டம் மக்களுக்கு விளங்க மக்கள் உதவி செய்வார்கள். நடுநிலையில இருக்கிறாரே இவன் பணக்காரனா ஏழையா நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் அவருடைய வாழ்க்கை என்ன செய்யும், நிறைய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப தக்ஃபுர்னல் அஷீர, கணவனை நிராகரிக்கிறீர்கள். எப்படி நிராகரிக்கிறது, அதுக்கு நிறைய உதாரணம் பிராக்டிக்கலா உங்களுக்கு சொல்லி காட்டலாம். வார்த்தையில நீங்க எப்படி சொல்லுவீங்க தெரியும். பெரும்பாலும் பெண்கள், நான் எனக்காக கேட்டேன், என் பிள்ளைக்கு தானே கேட்டேன், விளங்கிட்டா, முதலாம் வசனம் ஏதாவது கேட்டு திருப்பி வரலன்னா நான் எனக்காக கேட்டேன், என் பிள்ளைக்கு தான் நான் கேட்டேன் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவான். இது கணவனை என்ன செய்யும், கடுமையான ஒரு கோபத்தை கொண்டு போய் விடும். என்ன காரணம், நான் எனக்காக கேட்டேன், என் பிள்ளைக்கு தானே கேட்டேன்னா அப்ப இதுவரைக்கும் நீங்க உங்களுக்கு எதுவுமே கேட்டதில்லை, அதான் அர்த்தம், விளங்கிட்டான். இதுவரைக்கும் உங்களுக்காக நீங்கள் எதுவுமே கேட்டதில்லை, எல்லாம் பிள்ளைக்காக என்ன செஞ்சுக்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன் என்ற வசனத்துக்கு சமந்தான் அது. அது நிராகரிக்கிற மாதிரி இல்லையா? ஏற்கனவே உங்களுக்காக உழைச்சதை கஷ்டப்பட்டதை எல்லாம் நிராகரிக்கிற மாதிரி இல்லையா? நிராகரிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது பெண்களுடைய இயல்பிலே உள்ள ஒரு விஷயம் என்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குணம் அதை மாற்றப்பட வேண்டும். அது மாற்றாவிட்டால் இந்த மாதிரியான நிராகரிப்பு உங்களை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இயல்புல என்ன இருக்குன்னா, கேட்பதும் இருக்கும், அவசரமும் இருக்கும். எப்படி இருக்கும், கேட்பதும் இருக்கும், அவசரமும் இருக்கும். இப்ப கேட்பாங்க, அதே நேரத்தில் என்ன செய்யணும், எப்ப கேட்டு 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணாலும் அதுக்கு பிறகு மூட் மாறி இது வந்தாலும் எடுக்கப்படாத முடிவுக்கு என்ன செய்வாங்க, மாறிடுவாங்க. பொதுவாக பெண்களுடைய இயல்புல உள்ள ஒரு விஷயம், ஒரு கஷ்டப்பட்ட கணவன் வைங்க, ஒரு கஷ்டமான ஒரு கணவன் வைங்க, ஒரு உடுப்பொண்ணு வாங்கி கேட்கிறான், ஒரு பெண்மணி ஏதோ ஒரு உடுப்பொண்ணு வாங்கி கேட்கிறான்.
இந்த மாதிரி அந்த கணவன் என்ன செய்வான்? ஒரு நல்ல கணவனாக இருந்தால் தன் மனைவிக்கு இதை வாங்கி கொடுக்கணும். இது எல்லாரும் வீட்டுல பெரும்பாலும் என்ன செய்யும்? நடக்கும். அப்ப பெரும்பாலும் என்ன செய்யும்? நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சிருவான். ஆனா பணம் இருக்காது. வசதி உள்ள நடுநிலையான பணம் இருக்காது. மனசுல வச்சிருப்பான். முதலாம் நாள் வீட்டுக்கு வருவான். மனைவி முதல்ல எதை பாப்பா? நம்ம வாங்கி கேட்டது வந்திருக்கான்னு பாப்பா. விளங்கிட்டா திறந்து பாப்பா, இல்ல பேசாம இருப்ப, ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே போயிடுறேன். 2வது நாள் இன்றைக்கு வாங்கலையான்னு கேட்பீங்க, வரல, அது அந்த காலம் போயிடும். 3ஆம் நாள் ஒரு முடிவு எடுப்பீங்க, வந்தாலும் எடுக்கப்பட. எப்படி? இதுக்கு பிறகு நம்ம கேட்டோன்னே வாங்கி தராம வேற என்னத்துக்கு இது அப்படின்னு முடிவு எடுத்துருவீங்க. அன்றைக்கு நாளை பார்த்து கனவு என்ன செஞ்சிருவான் தெரியுமா? ஏதாவது ஒரு பணத்தை எடுத்து அதை வாங்கிடுவான். அதை வாங்கி அவன் பெரிய ஹோப்போட வருவான், நம்முடைய மனைவிக்கு கொடுத்து நம்ம சந்தோஷமா இருக்கணும், மனைவிக்கு கொடுத்து சந்தோஷமா இருக்கு, மனைவியும் சந்தோஷமா வாங்குவான். ஆனா நீங்க எப்படி இருப்பீங்க? தந்தாலும் வாங்கப்படாது, தந்தாலும் என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. நேத்து இல்லாதது முந்தநாத்து இல்லாத அவ்வளவு நம்மளை பத்தி மறதியா? எல்லாத்தையும் என்ன செய்யற? கணவன் எல்லா செக்ஷனையும் மைனஸா எடுத்துடுற. என்னை பத்தி அவ்வளவு மறதியா? அவன் பணம் இல்லடி, என்ன பணம் இல்லாம நேத்து தான் உமா கொடுத்தீங்க 2000 ரூபாய், முன்னா 4000 ரூபாய் கொடுத்தீங்க, ஒரு பட்டியல் வச்சிருப்பீங்க. அப்ப அவன் என்ன செய்வான்? அதுல விளக்கப்படுத்த வந்தாச்சு. வீட்டுக்கு மாற நேரம் பார்த்து உங்களோட பிள்ளைக்கு ஒரு வருத்தமோ ஒரு சுகையனமோ என்னமோ நடந்துடும் வைங்களேன், அந்த சுகையனத்தை பெருசா வச்சிருப்பீங்க. வீட்டுக்கு வந்த உடனே பாருங்க, உங்களோட உடுப்பெல்லாம் வேணாம், பிள்ளைக்கு மறந்துடுங்க, பிள்ளைக்கு என்ன செய்ய மறந்துடுங்கன்னு சொல்லுவீங்க. சொன்ன அவர் என்ன செய்வாரு? அதெல்லாம் கணக்கு எடுக்காம பாரு, உனக்கா என்ன உடுப்பு வாங்கிட்டு வந்தேன், அந்த உடுப்பதுக்கு அங்க வீசுக்காண்டா முடிச்சு. அன்றைக்கு என்ன செய்ய? வீட்டுல இந்த புள்ள மௌத்தாயினாலும் சரி நான் மறந்து எடுக்க மாட்டேன் வந்தால் ரோசத்துக்கு ரோசம் பதில். உங்களை புள்ளதான் எனக்கு மௌத்தாயின, எனக்கு என்ன ஒரு வசனத்தை நீங்க என்ன செய்வீங்க? ஏதாவது சொல்லுவீங்க. அப்புறம் ஒன்று உடை எங்க முடியும் தெரியுமா? ஏதாவது ஒன்று உடையும் அல்லது அடி விழும், எல்லாம் முடிஞ்சு ஒரு சைட்ல அங்க அழுதுட்டீங்க, ஒரு வாசல்ல இருந்துட்டீங்க, கொஞ்ச நேரம் என்ன செய்ய? இப்போ இது என்ன பிரச்சனை சொல்லுங்க பாப்போம். யார் உங்களை குழப்பினது? யார் உங்களை பிரிச்சது? ஏதாவது அவதூறுகளை உங்களோட குடும்பத்துக்கு ஏதாவது வந்ததா? அல்லது கணவன் ஒழுக்கம் இல்லாம நடந்தானா? அல்லது என்ன மார்க்கப்பட்டு இல்லாத கணவனை திருமணம் முடிச்சிங்களா? அதாவது நீங்க ஏதாவது தவறா நடந்தீங்க? ஒண்ணும் இல்லை. ஏன் இது உடையிற அளவுக்கு போச்சு? இந்த விஷயம் இப்படி வந்து இப்படியான சில வீட்டுல உடையும் சில வீட்டுல உடையாது, விளங்கிட்டானே, வேற வேற மாதிரியெல்லாம் இருக்கு. ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு என்ன காரணம்? ஒரு சின்ன பொறுமை, விளங்கிதா? அது கொண்டு வந்த நேரத்தில் ஜஸாக்கல்லாஹ் ஹைரா அப்படின்னு எடுத்துட்டோம்டா முடிஞ்சு. அவன் தனக்கு தான் குழந்தைக்கிறான், அது எடுக்க மனசு இல்லை, விளங்கிட்டா? அது என்ன மனசு இல்லை? நம்ம நேத்துக்கிட்டோம்னா நேத்து வந்திருக்கணும், அதனால இன்றைக்கு நேத்து இல்லை, முதநாத்து இல்லை, அதுக்கு முந்தின நாளும் இல்லை, இன்றைக்கு வரணும், இது தேவையில்லை. அப்படி என்று சொல்லுகின்ற இந்த மனப்பான்மை இருக்கிறது, இதுதான் அந்த நன்றி நிராகரிக்கக்கூடிய தன்மை. தக்ஃபுர்னல் அஷீரா வ தக்ஃபுர்னல் இஹ்சான, நீங்கள் என்னது நிராகரிக்கிறீர்கள் என்கின்ற இந்த முறை இருக்கிறது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுதான் உங்களை என்னது அதிகமாக நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய. அஸ்ஹப லிலுப்பிர் ரஜுலில் ஹாஸி, நல்ல புத்தி கூர்மையான கணவன் இருக்கிறாரே, அவருடைய புத்தியை ஈஸியா போக்குறதுக்குரிய ஆற்றலோடு என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் இருக்கிறீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஈஸியா என்ன செஞ்சுருவீங்க? அதை இல்லாமல் ஆக்கி விடுவீர்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஹதீஸை நீங்க சரியா விளங்கிக்கணும். இஸ்லாம் பெண்கள் தலைமைத்துவம் தாங்கக்கூடாது, பெண்கள் லீடர்ஷிப் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறது. அதுக்கு காரணம் மூளை வேலை செய்யாத ஒழுங்கா யோசிக்க மாட்டாங்கன்றது அல்ல, அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி அல்ல, நல்லா வருவான் யாரே கணவன். இன்னைக்கு போய் மனைவியோட ஒரு ஷெட்யூல் பண்ணி நம்ம இந்த வேலை செய்ய ப்ரோக்ராம் செய்யலாம், ஏதாவது ஒன்று ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க வேற ஒரு ஷெட்யூல்ல இருப்பீங்க. நீங்க என்ன செய்வீங்க? இன்றைக்கு நம்ம எப்படியாவது உம்மா வீட்டுக்கு போகணும் உதாரணத்துக்கு, சரியா? அல்லது நம்ம இன்றைக்கு எப்படியாவது இந்த சொந்தக்கார வீட்டுக்கு போயிடணும். அவன் ஒரு ஷெட்யூல்ல வருவான். என்ன இன்னைக்கு நம்ம பிள்ளை எல்லாம் வச்சு ஏதாவது அவன் ஒரு பேசலாம் ஒரு ஷெட்யூல்ல வருவான். உங்களுக்கு விளங்கி அந்த ஷெட்யூல் இதான், இன்னைக்கு உம்மா வீட்டுக்கு போமா, இந்த அதெல்லாம் போகல, முக்கியமான வேலை இருக்குன்னு அவர் சொன்னார். அந்த வசனம் வந்த உடனேயே நீங்க என்ன செஞ்சிருவீங்க? அதை இல்லாமலாக்குறதுக்கு ஒரு முயற்சி செய்வீங்க. அது உங்களுடைய இயற்கையில வரும். அந்த முயற்சி இருக்குதானே பெரிய பிரச்சனையில வந்து அதுல பொறுத்துக்கொள்ள போக மாட்டீங்க. அது பெரிய சிக்கல்ல பிரச்சனையில வந்து நீங்க குடும்பத்துல வார பிரச்சனைகளை நினைச்சு பாருங்க, வேற என்ன பெரிய பிரச்சனை வரப்போகுது? இதுதான் பிரச்சனை. நம்மளோட சிந்தனைக்கு அவர் உடம்படவில்லை, அவருடைய சிந்தனைக்கு நாங்கள் உடம்படவில்லை. இதுக்கு என்ன செய்யறது சாதிக்கிறதுக்கு என்பதனாலதான் என்ன செய்யறாரு அப்படி நடந்து கொள்றது. அப்ப நம்ம ஒரு ஷெட்யூல் வைத்திருப்போமா? அந்த ஷெட்யூலுக்கு ஏற்ப நடக்கிறதுக்கு என்ன செய்வோம் என்றால், பெண்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் தொடக்கம் இன்றைய காலம் வரைக்கும் சில எக்ஸெப்ஷனல் விதிவிலக்கான சிலர்களை தவிர மற்றவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க? கணவனை நிர்வகிச்சதெல்லாம், கணவனை ஆட்டி படைச்சதெல்லாம் கண்ணீராலையும் வசனத்தாலையும் தான்.
அடிச்சதில்ல. யார் அடிச்சுக்கிறீங்களா? அடிக்கல. எதால? கண்ணீரும் ஒரு வசனம். இந்த ரெண்டே வச்சே கணவனுடைய டோட்டல் ஷெட்யூலை சேஞ்ச் பண்ணி உங்களை வலிக்க என்ன செய்வீங்க? எடுப்பீங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்ல சிந்தனையோட புத்தி என்ன செஞ்சிடும்? போய் விடுமென்றார். அவன் நல்ல ஷெட்யூல வந்து பேசுற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு முரண்பட்டானா முதலாக என்ன செய்வீங்க? இயற்கையா பெண்களுடைய பண்புல உண்டு இந்த நிராகரிக்கிற தன்மை பாருங்க. ஒரு பக்கத்துல கொண்டுட்டு என்ன செய்யறது? எனத்தையாவது சொல்லி கண்டிக்கிறது அல்லது அழுகிறது. இந்த அலுவலகத்தோட முழு டோட்டல் உள்நோக்கம் பெண்கள் என்ன தெரியுமா? கணவன் வந்து அது என்னன்னு கேட்கணும், அது என்னன்னு கேட்கணும், அதுக்கு ரிப்ளை பண்ணணும். கேட்கலன்னு வைங்களே, அது பெரிய சிக்கலாமா. அதனாலதான் சில அமைதியான கணவன் மாதிரி இது எடுபடுறது இல்லை. இந்த டெக்னிக் என்ன செய்யறது இல்ல, அமைதியா இருப்பானே, வெகுளியா இருப்பானே சில கணவன்மா, அவன் சும்மா வருவான், ஏன் ஆளு அது பிரச்சனை, அவன் பேத்திட்டு பாட்டுல இந்த ஆளுக்கு ஒண்ணும் வழங்குறது இல்லை. நீங்க என்ன செய்வீங்க? சொல்லுவீங்க. அப்படி ஒரு கணவன் இருப்பான், அவன் ஒரு பகுதி உங்களுக்கு நல்லா போடும். ஆனா இந்த மாதிரி டெக்னிக் என்ன செய்யாது, அவர்கிட்ட வேலை செய்யாது. ஆனா சில கணவன் இருப்பான் எப்பவும் சென்சிட்டிவா இருப்பான். சென்சிட்டிவ் என்ன நடக்குன்னு பார்த்துட்டு தான் இருப்பான். அந்த மாதிரியாக அவசரமா என்ன செஞ்சிருவீங்க? இந்த விஷயத்துல சக்சஸ் ஆகும். அப்ப அழுதுட்டு இருந்தா ஒரு எண்ணத்துக்கு அழுறீங்க. நான் அழுதா உங்களுக்கு என்ன? முதலுக்கு என்ன? நான் அழுதா உங்களுக்கு என்ன? முதல் கேள்வி வந்துடும். இல்ல நான் கேட்கிறேன் என்னத்துக்கு அழுகிறேன்? அழுகுறதுக்கு கூட இந்த வீட்டுல சுதந்திரம் இல்லையா? ரெண்டாவது பிரச்சனை உண்டாது. அட நான் அழுகுறேன்டா என்னன்னு கேட்டேன் அப்படி என்று கேட்ட உடனே அந்த ஆளு கோவம் வந்துருமா? அந்த ஆள் உடம்ப ஆரம்பிச்சிருவான். நல்லா இருக்கிறேன், நல்ல புத்தி, நல்ல சுக, நல்ல சிந்தனையோடு இருக்கிறேன், ஆனா உடம்ப ஆரம்பிக்கிறதா இலக்கே. நம்மளுக்கு தெரியாமலே நம்முடைய இலக்காதுதான். அவன் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்படைய செஞ்சு அடிக்க வச்சு அல்லது ஒரு பிரச்சனையை சொல்ல வச்சு அல்லது அவனே மன வருத்தப்படுற மாதிரி ஏச வச்ச பிறகு நம்மளோட விஷயத்தை போடுறது. போட்டா என்ன செஞ்சிடும்? சக்சஸ். அவன் அந்த அடிச்ச கவலையில இருப்பான், ஏசின கவலையில இருப்பான், அல்லது ஏதாவது நடந்த கவலையில இருப்பான். கவலை நடக்கக்குள்ள கொஞ்ச நேரத்துக்கு போறோம், இப்ப போகமான்னு கேட்டா என்ன? சரி போகமாட்டுருவாங்க. இதுக்கு ரீப்ளேஸ் பண்றது, நம்ம அடிச்சிட்டோமே ஏசிட்டோமே, சரி நம்ம ஷெட்யூல விடுவோம் அப்படின்னு முதலாவது இறங்குறது மனைவியோட கணவன் தான். குடும்பத்துல முதலா இறங்குறாள் நீங்க நிறைய பாருங்க பார்ப்போம், மனைவி அல்ல கணவன் தான். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தக்ஃபுர்னல் அஷீர், கணவனை நிராகரிக்கிறதுல ஃபர்ஸ்ட்ல நிக்கிறீங்க. தக்ஃபுர்னல் இஹ்சான், நல்ல உபகாரங்களை நிராகரித்து விடுகிறீர்கள். ஆனா இந்த புத்தியை எப்ப நீங்க சரியா பயன்படுத்துவீங்க தெரியுமா? வீட்டுல ஒரு விஷயம் வாங்க வேண்டும் என்றால் அதை சரியா அந்த சிந்தனை என்ன செய்யறாங்க, அதை கணவனுக்கு சார்பா பயன்படுத்தி அமைதியாக யூஸ் பண்ணி அந்த வேலையை சாதிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுடைய உள்ளத்துல இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கூட சில இடங்களில் கௌரவ பிரச்சனைகள் காரணமாக அப்படி நடந்து கொள்கிறீர்கள். முதலாவது பெண்களாகிய நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும். என்ன முடிவு தெரியுமா? நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த நிராகரிப்பு தன்மை இல்லாமலாகும். கணவனோட எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, கடந்த காலத்தில் இது செய்யவில்லை என்று பேசக்கூடாது. கடந்த காலத்தில் இது நம்மளுக்கு நீங்க செய்யவில்லை அது பேசக்கூடாது. அல்லது பெருசா என்ன செஞ்சீங்க அது பேசக்கூடாது. உண்மையே உங்களுக்கு செய்யலைன்னு மனசு சொல்லுன்னு வைங்கள, நீங்க ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இதை பற்றி நான் பேசுவது கிடையாது. இந்த முடிவுக்கு வந்தீங்க என்று சொன்னால் நிறைய பிரச்சனைகள் பேசுகின்ற நேரத்தில் இதை ஏன் செய்யலை என்று பேசுறதுல குறியாயிருங்க. நேற்றைகளை நீங்கள் பேசவே வேண்டாம். நேற்றைகளை என்ன செய்ய வேண்டாம்? கணவனோடு எந்த பிரச்சனை வந்தாலும் நேற்றைகளை பேச வேண்டாம். சில நேரத்தில் சில பெண்கள் என்ன செய்வாங்க, தனது குடும்பத்துக்கு ஒரு விஷயம் கேட்பாங்க. எப்ப கேட்பாங்க? அது ஒரு பெரிய பிரச்சனை. தண்ட தாய்க்கு ஏதாவது கொடுக்கணும், தண்ட தங்கச்சிக்கு ஏதாவது கொடுக்கணும், தண்ட சகோதரிக்கு ஏதாவது கொடுக்கணும், தண்ட கூட்டாளிக்கு ஏதாவது கொடுக்கணுமா? அது என்ன செய்யல? கரெக்ட் வசதி இருக்குதா? பொருளாதாரம் இருக்குதா? ஒரு பணம் ஒரு 5000 இருந்தா தாங்க உமா கொடுப்போம் அப்படின்னு கேட்டா பரவாயில்ல. எப்ப கேட்கிற தெரியுமா? அவன் அந்த டைம்ல பார்த்து அவன் உமா கொடுப்பான். யாரு? கணவன் எடுத்துட்டு போய் என் உமாக்கு ஒரு 5000 கொடுப்பான். இங்க வெளியே வந்தேன்னு என் உமாக்கு ஒரு 3000 தாங்கன்றது. விளங்கிட்டா? பணம் இல்லை. அப்ப உங்களை உமாக்கு மட்டும் கொடுக்க நான் எங்க கொடுக்கறது? அப்ப அவனுக்கு கோபம் வருமா இல்லையா? ஏன் கோபம் வரும்? நீங்க கொடுக்கிற டைம்ல அவன் வந்து தன்னோட தாய்க்கு கொடுக்கணும் ஒரு பிளான் பண்ணி வந்திருப்பான். கொடுப்பான், தங்கச்சி கொடுக்கணும் ஒரு பிளான் பண்ணி வந்திருப்பான். அதை கொடுத்து முடிய நீங்க வெளியே வந்து எனக்கு ஒரு 3 தாண்டு சொன்னா அவன்கிட்ட இருக்காது. சென்டர்ல என்ன சொல்லுவான்? இல்லைன்னு சொல்லுவான். இப்படித்தான் நீங்க என் குடும்பத்தை எப்ப பார்த்தாலும் கவனிப்பதில்லை என்று சம்பந்தமே இல்லாத ஜாயின் பண்ணி என்ன செய்வீங்க? ஆரம்பிப்பீங்க. உனக்கு எப்ப கேட்கலாம் அதை பொறுமையா வச்சுட்டு ஒரு 2 கிழமைக்கு போறவு அவனுக்கு பணம் கிடைக்குமே அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து கேட்காம இந்த மாதிரி கேட்க. கணவன் அந்த இடத்துல ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க. கணவன் சொல்ல வேண்டிய ஒரு பகுதி இருக்கு. அவன் என்ன செய்வான்? ஏன் நான் தரலையா? போன மாசம் தரலையா? அதுக்கு முந்தின மாசம் தரலையா? அவர் பட்டியல் போடுவான். டக்க நீங்க என்ன செய்வீங்க? இப்படிதான் உங்களை வேலையை எல்லாம் சொல்லி காட்டுறது தானே. எப்ப பார்த்தாரு என்ன எல்லாம் கொடுத்ததில் அவன் சொல்லி காட்டும். அவனுக்கு சொல்லி காட்டும். ஏன் சொல்லி காட்டாட்டி ஒன்னும் செய்யலன்னு ஆக்கிடுவீங்க.
சொல்லி காட்டினா உங்களோட வேலையே என்ன, சொல்லி காட்டுறதான்னு ஆக்கிடுவீங்க. ரெண்டு கிளையில அவன் என்ன செய்வான், டென்ஷன் ஆகுவான். இதெல்லாம் நமது நிராகரிப்போடு உள்ள சம்பந்தப்பட்ட விஷயம். உங்களோட குடும்ப வாழ்க்கையில தனியை குந்தி ஒரு 5 நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இதான் பிரச்சனை ஆகி. வேற எக்ஸ்ட்ரா பிரச்சனைகளை தவிர்த்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவனுடைய உபகாரங்களை நிராகரிப்பதுதான் நிறைய குடும்பங்களுடைய பிரச்சனைகளுக்கு அடிப்படையாக காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பிச்சிருவீங்க, அங்கே ஆரம்பிச்சிருவீங்க. ஆரம்பிக்கிறதால கிடைக்கிற மிகப்பெரிய பலன் என்ன, உங்களோட கணவர் மோசமான கணவர்னு அந்த குடும்பத்தை காட்டிடுவீங்க. ஆரம்பிக்கிறதா நடக்கிற பெரிய பலன் என்ன தெரியுமா, அவரை கோபம் ஊட்டி வீட்டில் நடக்கிறதெல்லாம் அந்த வீட்டுல நடக்க வச்சு ஏதாவது பேச வச்சு இப்படித்தான் என் வாழ்க்கை போகுது, அந்த தும்மாட்ட என்ன செய்யறது, என் வாழ்க்கை இப்படித்தான் டெய்லி பேசி பாக்குறீங்க தானே அப்படின்னு ஒரு முன்னுரையும் போட்டுறது. சமாதான டைம்ல அதெல்லாம் என்ன செய்யும், வேதனையா அமையும். சமாதானம் சொல்லிட்டோம், அடைய நான் இப்படி எல்லாம் என் கணவனை பத்தி சொல்லிக்கிறேனே அப்படின்றது வேதனை அமையும். உங்களோட சண்டை எல்லாம் சமூகத்துக்கு தெரியும், சமாதானம் எல்லாம் சமூகத்துக்கு தெரியாது. நீங்க எதை காட்டுவீங்க சமூகத்துக்கு, சண்டையை தான் காட்டுவீங்க, சமாதானத்தை காட்டுவீங்களா, காக்க மாட்டீங்க. பேத்து முறைப்படுறனால கூட சண்டையை தான் முறைப்படுவீங்க. நாங்க இப்படி எல்லாம் சந்தோஷமாக இருந்தோம் சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்க. இது வீட்டில் நடக்கும். இந்த மாதிரி கட்டத்தில் நீங்க என்ன செய்யணும், அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார். கணவன் இந்த குணம் இருக்கும், சரி நம்ம அமைதியா அவரோட போயிடுவோம், அமைதியா அவரோட போய்விடுவோம், பிறகு இதை எடுத்து சொல்லுவோம் என்று ஒரு குறிப்பிட்ட டைமை எடுத்து பெண்கள் கையாள வேண்டிய முதல் அம்சம் அதுதான். எந்த விஷயத்தை உடனுக்குடன் பேசாதீங்க. உடனுக்குடன் பேசாம சந்தர்ப்பம் எடுத்து நான் ஒன்று சொன்னா கேட்பீங்களா அப்படின்னு ஒரு முன்னுரை போட்டாலே போதும், கேட்காமிக்க மாட்டான். ஆனா நம்ம எடுத்த பிடிச்சேன்னு சொல்லி அந்தந்த இடத்துல நம்ம கண்டிக்க நினைக்கிறது இருக்கிறது பிரச்சனை காரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனுக்கே ஒரு உபதேசம் செய்தார்கள். உனது மனைவியை வெறுப்பதாக இருந்தால், தண்டிப்பதாக இருந்தால், கண்டிப்பாக ஏதாவது பேசுவதாக இருந்தால் வீட்டுல மட்டும்தான் பேசணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெளியே அப்படி பேசக்கூடாது, வெளியே என்ன செய்யக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. எதுவாக இருந்தாலும் வீட்டுல மட்டும் என்ன செய்யுங்க, கண்டிங்கள். வெளியே போனா அந்த மாதிரி என்ன செய்ய வேண்டாம், கண்டிக்க வேண்டாம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதே போல மனைவியான நீங்க என்ன செய்யுங்க, எந்த இடங்களையும் கடந்த காலத்தை பத்தி அது செய்யல இது செய்யலன்னு பேசவான். எது உங்களுக்கு செய்யலன்னு புரிஞ்சு கொண்டிருந்தாலும் கூட இப்ப உள்ள பிரச்சனையை மட்டும் பேசக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் நிறைய புரிந்துணர்வுகள் என்ன செய்ய குடும்பத்தில் ஏற்படும். மனம் திறந்து சில மனைவிமாருக்கு கணவன் பேசுற மனப்பான்மை, ஓப்பனா சொல்ற மனப்பான்மை. நீங்க வந்து ஒரு சிறந்த கணவனா என்னோட இருக்கிறீங்க அப்படி சொல்ல பயம். சொன்ன அவன் என்ன நினைக்கிறான்டா, இப்படி சொன்னா இவன் இதெல்லாம் செஞ்சு தர மாட்டான், சிறந்த கணவன் தானே, சிறந்த கணவனா இருக்கிறா. இப்படி சொல்லிட்டேன்டா இதெல்லாம் நம்ம செய்யாம இருந்தாலும் பரவாயில்ல, பாராட்டக்கூடாது, என்னதான் பெருசா செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு தான் முடிவு எடுக்கிறீங்க. பாராட்ட விருப்பம் இல்லை, அவன் செஞ்ச ஒன்றை பாராட்ட நல்லா செஞ்சுக்கிறீங்க மாசல உங்களே மாதிரி ஒரு ஆள் கிடைப்பானா இருந்து சொல்லிருக்கீங்க. 2 வருஷத்துக்கு ஒருக்க ஏதாவது பிரச்சனை முடிஞ்சு அந்த டைப்ல ஒரு வசனம் வந்திருக்கீங்க. இதை ஒரு கிழமைக்கு ஒருக்க ஒரு மாசத்துக்கு ஒருக்க அதை சொல்றதுக்கு மனசு இல்லை. காரணம் அப்படி சொன்னால் இவன் பெரிய ஆளாகி நம்மளுக்கு ஒன்னும் செய்யாம இருந்துருவான். அப்ப அவனே திருப்பி ஒரு நாள் என்கிட்ட கேட்பான், நீ தானே நல்ல காணவன் சொன்னா போன மாசம் அப்படின்னு அவன் திருப்பி கேட்பான் என்ற பயத்துல நம்ம என்ன செய்யறது இல்லை, அந்த பாராட்டுகள் எல்லாம் திருப்பி ரிட்டர்ன் வரும் என்பதனால சொல்வதில்லை. வந்தால் ஆயிஷா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குறான். தூங்கிட்டு இருக்க போல நான் தூங்கி விட்டேன் என்று நினைக்கின்ற அளவுக்கு என்னோட இருந்தார்கள், தூங்கிட்டு இருந்தாங்க. நான் தூங்கிட்டேன் என்று நினைச்சோன்னே எழுப்பிட்டாங்க. எப்படி எழுப்பினாங்க, ஃபகாம ருவைதா, மெதுவா எழுப்பினாங்க, சத்தம் கேட்காம மெதுவா எழுப்பினார்கள். வன்தஅல ருவைதா, மெதுவாக என்ன செஞ்சார்கள், செருப்பை போட்டார்கள். வலபிஸ ரிதாஹு ருவைதா, மெதுவாக மேலாடைய போட்டாங்க. வஃபதஹல் பாப ருவைதா, கதவை மெதுவாக திறந்தார்கள், போயிட்டாங்க. என்ன எல்லாம் மெதுவா நடக்குது. ஆயிஷா எல்லாம் பார்க்கறாங்க, நம்ம தூங்குற அளவுக்கு இருந்தாங்க, தூங்கி முடிச்சு எழும்பி போறாங்க. ஆயிஷா எல்லாம் சொல்றாங்க, உடனே நான் எழும்பினேன், உடனே என்ன செஞ்சேன், நானும் எழும்பினேன், நானும் என்ற ட்ரெஸ் போட்டேன், எங்க போறான்னு பாப்போம் என்ன செய்தாரு, பின்னால போறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சந்தேகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு மனைவியின் வீட்டுக்கு போகிறாரோ என்பதுதான். ஆனா ரசூலுல்லாஹ் போனது அதல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்கால ஆயிஷா ரலியல்லாஹு அப்படியே போறாங்க. போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நடு இரவில் பகீயை நோக்கி போறாங்க. தன் தோழர்கள் அடக்கப்பட்ட ஜனாசா மையவாடிக்கு போறாங்க. மையவாடிக்கு போய் அங்கிருந்து தோழர்களுக்காக துஆ செய்கிறார்கள். துஆ கேட்டு கண்டிக்கிறாங்க. ஆயிஷா அப்படியே பார்த்து கண்டிக்கிறாங்க. இப்படி ஒரு காட்சியை ஒரு மனைவி தன் கணவன் வாழ்க்கையில கண்டிப்பாங்களா? எப்படி தூங்கி எழுப்பி பார்க்கிறாங்க, 2:30 கணவன் முசல்லால தொழுது கண்டிக்கிறான். இந்த மாதிரி காட்சியை நம்ம குடும்பத்துல நடந்துன்னு அது ஒரு சந்தோஷமான குடும்பமா இருக்கு. எப்பயும் கண்முடிச்சு பார்த்தா தூங்கி என்ன செய்வாரு, இருப்பாரு என்ற லெவல்ல இருந்தா, அல்லது அவர் எப்ப கண்முடிச்சு பார்த்தாலும் நீங்க தூங்கிட்டு தான் இருப்பீங்க என்ற கண் லெவல்ல இருந்தா சந்தோஷங்கள் இருக்காது.
அவர் தொழுகிற காட்சி, நீங்க தொழுகிற காட்சி, அவர் ஓடுற காட்சி, நீங்கள் ஓடுகின்ற காட்சியை இரவு நடுநிசிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் காண வாய்ப்பு இருந்தேன்னு சிறந்த தன்மை உள்ளத்துல பாதி. ஆனா அப்படி இல்லை, அப்படி என்னது இந்த சமுதாயத்தில் இல்லை. அப்ப பார்த்துட்டு ஆயிஷா ஆச்சரியமா பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் திரும்பிட்டாங்க. இப்ப வாராங்க. இப்ப ஆயிஷாவை நெஞ்சு படம் பறக்குது. என்ன படம் பறக்குது? வீட்டுல இல்லையே, வீட்டுல ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி வீட்டுக்கு போய் சேரணும். ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி வீட்டுக்கு போய் சேரணும். ரசூலுல்லாஹ்வை கொஞ்சம் இருட்டா தானே இருக்கும், ரசூலுல்லாஹ்வை கொஞ்சம் முன்னுக்கு போக விடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொஞ்சம் முன்னுக்கு போக விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி முன்னுக்கு போறாங்க. முன்னுக்கு போற சந்தர்ப்பத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்றாங்க தெரியுமா? பின்னால போறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெதுவாக நடந்தார்கள், நானும் மெதுவாக நடந்தேன். ஃபஹர்வல கொஞ்சம் ஓட்டமும் நடையமா ரசூலுல்லாஹ் போனாங்க, நானும் பின்னால என்ன செஞ்சேன்? ஓட்டமும் நடையமாக போனேன். வீடு கிட்ட வந்த உடனே ஃபஸபக்துஹு வ தகல்துல் பா, முன்னால வந்து வீட்டுக்குள்ள ஓடிட்டேன். ரசூலுல்லாஹ் முன்னால வந்து ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள போயிட்டு இருட்டு விளங்கல, ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. போய் பேசாம தூங்குற மாதிரி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள போனாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு இலக்கிது ஓடி வந்திருக்குதானே, அது வந்து இலக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் ஆயிஷா பார்த்து கேட்கிறாங்க, ஆயிஷாவே என்ன இலக்கியதுன்னு கேட்டாங்க. மாஹாபிகி ஹஷியா ராபியா, என்ன இலக்கியது? ஒண்ணும் இல்ல அல்லாஹ் நாங்க ஒண்ணும் இல்ல அப்படியே நாங்க சொல்லுங்க, இல்லை என்றால் அல்லாஹு தஆலா எனக்கு சொல்லி தருவான். என்ன நடந்த என்று சொல்லுங்க, இல்லை என்றால் அல்லாஹ் எனக்கு சொல்லி தருவான். அப்ப ஆயிஷா சொல்றாங்க, இதான் நீங்க எழுமினீங்களா, பொதுவா உறுப்பு போட்டீங்கன்னா எனக்கு சந்தேகம் வந்து உங்களுக்கு பின்கால என்ன செஞ்சேன், நான் வந்தேன் பார்த்தா நீங்க பக்கையில இருந்தீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லமாக என் உடம்பிலே குத்தினார்கள். குத்திவிட்டு சொன்னார்கள், ஆயிஷாவே உங்களோடு உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஜிப்ரீல் என்னிடத்திலே வந்தார், என் தோழர்களுக்காக பிரார்த்திக்குமாறு என்னிடத்தில் சொன்னார். நீங்க தூக்கம் களையக்கூடாது என்பதற்காக நான் என்ன செஞ்சேன், அப்படி செய்துவிட்டு போனேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, நாங்க போனா என்ன சொல்லணும் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டார்கள். இது முழுமையாக ஒரு இரவிலே நடந்த சம்பவம், முழுமையாக ஒரு இரவிலே நடந்த சம்பவம், ஒரு அழகிய சம்பவம். இந்த உலக வாழ்க்கையில் கணவன் மனைவி கிடையில சந்தோஷத்துக்கு வெறும் பொருளாதாரம் காரணம் அல்ல. பொருளாதாரம் ஒரு காரணம், ஆனால் வெறும் பொருளாதாரம் மாத்திரம் காரணம் அல்ல. நிறைய விட்டு கொடுப்பு, புரிந்துணர்வு, இன்னொரு வாழ்க்கையை கற்பனை பண்ணி கொண்டிருக்காமல் உள்ள வாழ்க்கையை அழகுபடுத்த முடியும் என்ற நம்பிக்கையில நம்ம இருந்தோம் என்று சொன்னார், நிறைய விட்டு கொடுத்து வாழ முடியும் என்ற நம்பிக்கையில் இருந்தோம் என்று சொன்னார், நமது கணவனுடைய நல்ல பகுதிகளை நம்ம எடுத்து பார்த்து சில மோசமான பகுதிகளை அப்படி தவிர்த்து மன்னித்து விட்டு கொடுத்து அவரை ஒரு நல்ல மனிதராக மாற்றுவோம், என் கணவனுக்கு ஒரு தாயாவாக நான் இருப்பேன் என்கின்ற உணர்வுகளை நம்ம இருப்போம் என்று சொன்னால், நம்ம தாயாவாக மாறின என்ன செய்வோம், கெட்டவர்களை நல்லவர்களா மாற்றும். ஏன் கணவனுக்கு நம்ம முதலாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்கின்ற மனோநிலைக்கு நாம் வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமது வாழ்க்கை அழகாகும், சிறந்த ஒரு வாழ்க்கையாக மாறும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவருக்கொருவர் புரிந்து ஒரு சிறந்த வாழ்க்கை வாழக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியர் புரிவானாக.